அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 165 தான் பார்க்க போறோம். ஸோ போன எபிசோட்ல நம்ம ஹைதர் பண்ண வேலையில ஒரு மிகப்பெரிய வேல் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா? இப்போ சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க கடல் ஓரத்துல ஒரு சிட்டி இருக்குங்க. அவங்க போட்ட சண்டையில இங்க ஒரு மினி சுனாமியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வெறித்தனமா சண்டை போய்க்கிட்டு இருக்கு. அவனுங்க அந்த வேலோட அட்டாக்கை தடுத்தாங்கல்ல, அவங்களால தடுக்க முடியல. எல்லாருமே வந்து தூக்கி வீசப்படுறாங்க. ஃபேட்டி வந்து என்ன பண்றான், ஷாங்கை பிடிச்சிட்டான். அதே மாதிரி ஆஸ்கர் என்ன பண்றான்னா, மூபாய் ஒரு கையிலுமே ஜூஜிங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வர் பிளான்ட் வச்சு பிடிச்சிட்டான். அதே மாதிரி ரோராங் வந்து கூட ஷாவு வச்சிருக்கா. இப்போ தங்சான் பார்க்குறான், இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா நம்மளால கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. சரி, அட்லீஸ்ட் இவங்களாவது இங்கேருந்து தப்பிச்சு போட்டோம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணோம்ல, அதுக்காக இவன் தனியாக என்ன பண்ணுறான், அந்த வேலை நோக்கி வேகமாக போகிறாங்க. நீங்களாம் கிளம்பி போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இவனோட டார்கெட்டே அந்த வேலோட ரைட் ஐ தான். ஏன்னா அந்த கண்ணும் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த வேலை சுற்றி சுற்றி தாக்கிட்டே இருக்கான். இப்போது தங்சான் தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்களா அவ்வளோ சீக்கிரம்? அவனுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஆனால் தங்சான் வந்து கத்துறான், டேய் கிளம்பி போடா அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் அவங்க அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்கப்பா. அடுத்து தங்சான் என்ன பண்ணுறான், அந்த வேலோட உடம்புல இருக்கக்கூடிய லைஃப் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த போன்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண இந்த ஒரு வேல் வந்து இப்போ தான் வந்து பதற ஆரம்பிக்குது. ஏன்னா இவனை விட்டான்னு வச்சுக்கோங்க, மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சிருவான். இது என்ன பண்ணுது, அவனை எப்படியாவது அசைச்சு கீழே தள்ளி விட்டணும்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்கு. இவனுமே அந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ண என்ன நடக்குது, இவனுடைய அந்த போன்ஸ் எல்லாமே ரெட் கலரில் மாற ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக நாவல் படி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சண்டையே வேறு மாதிரி போயிருக்கும். நம்ம மூபாய் ஜூஜிங் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபியூஷன் அப்படிங்கிறத பண்ணி ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அதை வந்து சுத்தமாக இவங்க அனிமையில் எடுக்கல. இங்கேயுமே இவன் அப்சர்வ் பண்ண இவனோட உடம்பு வந்து அந்த பஃபர் ஃபிஷ் மாதிரி வீங்கிடுமா. ஆனால் அந்த சீன்ஸுமே இவங்க எடுக்கவே இல்லை. இப்போ என்ன நடக்குது, இது போகிற வேகத்தில் அந்த வேல் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்குல்ல, ஸோ தண்ணியோட ப்ரெஷர் அப்படிங்கிறதும் சேர்ந்து இவனோட அந்த ஸ்பைடர் போன்ஸ் அப்படியே ஃப்ராக்சர் ஆகி உடையுதுங்க. இப்போ தங்சான் அன்கான்ஷியஸாக தண்ணியில் மிதந்துட்டு இருக்கான். இந்த வேலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவனை மொத்தமாக முழுங்கிறதுக்கு, அது பயங்கர வேகமாக வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஷாவோட ஸ்பிரிட் இருக்குல்ல, அது வெளியில் வந்து என்ன பண்ணுது, அந்த நத்திக்னஸ் அப்படிங்கிற சோல் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுது. தங்சானும் பார்க்குறான், எதுக்கு நீ வந்த, உன்னோட ஸ்பிரிட் பவர்லாம் போயிட போது, வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது எப்படி வராமல் இருக்க முடியும்? இந்த நத்திங்னஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் அட்டாக் எல்லாத்தையுமே வந்து தடுத்துரும். இப்போ என்ன நடக்குது, இவனோட அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து தானாக ஆக்டிவேட் ஆகுதுங்க. தங்சான் ஆக்டிவேட் பண்ணல, தானாக ஆக்டிவேட் ஆகுது. அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கோல்டன் லைட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து விழுதுங்க. விழுந்தவொடனே யாரா வந்தாங்கன்னு பார்த்தா, இந்த ஓஷன் காட் இருக்கார்ல, அவர் தான் அங்கே வந்திருக்காரு. அவர் பார்க்குறாரு, யூ ஈவில் கிரீச்சர், 20,000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துட்டியா அப்படிங்கிறாரு. உன்னோட இன்னொரு கண்ணையும் நீ இழக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது பார்க்குது, யோ போயா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத முடிச்சிட்ட, இந்த 10,000 இயர் லிமிட்டையும் நீ வந்து கிராஸ் பண்ணி போயிட்ட, அதுக்காக என்னோட ஆட்சியை நீ வந்து எதிர்த்து நிற்பியான்னு சொல்லிட்டு மனுஷன் அசால்ட்டாக அதை பிடிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விட்டுறேன், இங்கேருந்து ஓடி போயிடுன்னு விட்ட உடனே அது அங்கேருந்து ஓடியே போச்சு. ஓஷன் காட் அப்படியே பார்க்குறாரு, யார் எதிர்பார்த்தா இந்த ஒரு மீன் வந்து டிராகனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு. சரி, 20,000 வருஷம் ஆச்சு, என்னோட முடிவு தப்பான முடிவாக இருக்காதுன்னு நம்புறேன் அப்படிங்கிறாரு. இப்போ தங்சானிமே ரிலீஸ் பண்ணிட்டாருப்பா அவரு. இங்கே கட் பண்ணால் ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. ஆப்வியஸாக அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு பைரட்ஸ் மாதிரியே இருக்காங்க. தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கரை ஒதுங்கியிருக்கான். இந்த இடத்துல நாவலுக்கும் அனிமேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக தங்சான் இந்த கரைக்கு வந்த உடனே அவன் மயக்கம் ஆகலை. அவன் ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்னஸில் தான் இருந்தான். அவன் என்ன பண்ணியிருக்கானா, அவனுக்குள்ளே இருந்த எனர்ஜி இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணான் இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் தான் சொன்னேனே, அவனோட உடம்பு வீங்கி போயிடுச்சு பஃபர் ஃபிஷ் மாதிரி. ஸோ அந்த எனர்ஜியை எங்கடா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வலி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு வந்திருப்பான். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா அனிமேல கட் ஆயிருக்கு. இப்போ இங்க கட் பண்ணா தங்சான் எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. யாரோ அவனை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவனை சுத்தி அந்த எனர்ஜி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அவனோட மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட மெமரிஸ்ங்க. இது ஒரு கெட்ட கனவு மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு அப்படியே மெமரிஸா வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா அவனுக்கு மேல அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது மிதந்துட்டு இருக்கு. இப்போ இவன் என்ன பாக்குறான், அது வந்து ரொம்ப டல்லா இருக்கு. அதில் இருந்த அந்த ஸ்பெஷல் எனர்ஜியை காணும். அப்போ அதுதான் என்னை காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அதே சமயத்தில் வெளியில் ஒரு குரல் கேட்குது. ஒருத்தன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, உள்ளே இருக்கான்ல, அவனை வந்து நீ கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காத, பர்பிள் பைரட்ஸுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு,
அவங்க வேணா பைரட்ஸா இருக்கலாம். ஆனா நான் வந்து பைரட் கிடையாது. ஒரு உயிர வந்து என்னால ஹார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். மொத்தத்துல அந்த பைரட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா, அவங்கள என்கிட்ட வந்து பேச சொல்லு அப்படிங்கிறான். சரிப்பா ஏதோ ஒண்ணு பார்த்து பண்ணு. ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த கும்பல் போயிடுச்சு. இப்போ இவன் உள்ளுக்குள்ள நடந்து வரான். வந்து பார்த்தா தங்சான் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். "எந்திரிச்சிட்டியா நீ?" அப்படிங்கிற மாரி கேட்கறான்ப்பா. இவன் யார்றா அப்படின்னா, இந்த ஐலாண்ட்ல இருக்க டாக்டராமா. இவன் பேர் வந்து ஜீஷாங். "எத்தன ஷியாங் தானே வருவீங்க?" இப்போ தங்சான் கேட்கறான், "நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்னு கேட்கறான். ஜீஷாங் என்ன சொல்றான்னா, "இல்ல நான் வந்து உன்ன கடற்கரையில நேத்து மயக்கமா இருக்கிறத பார்த்தேன். அதனால தான் தூக்கிட்டு வந்தேன். ஸோ உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்க, தங்சான் என்ன சொல்றான், "நாங்க வந்து ஆக்சுவலா பயணம் பண்ணிட்டு வரும்போது, பைரட்ஸ் எங்கள அட்டாக் பண்ணாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிரிஞ்சுட்டோம். அவங்க வந்து இப்போ உயிரோட இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல." அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான், "உண்மதான்ப்பா பைரட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கலாம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா பைரட்ஸுமே வந்து கெட்டவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உயிரோட தான் இருப்பாங்க. கவலைப்படாத." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்க்குறான். "நீ சொல்ற மாரி நடந்தா சந்தோஷம் தான்." அப்படிங்கிறான். இவனுமே சரி நீ வந்து இப்போதைக்கு ரெஸ்ட் எடு. மீதி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வெளில போறான். இப்ப தங்சானுக்கு என்ன நடக்குது? அவனுடைய ஸ்பைடர் போன்ஸ் இருக்கு பாருங்க. அது ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது உடைஞ்சு போச்சுல்ல. ஸோ இப்போ மறுபடியும் ரீஜெனரேட் ஆகுதுங்க. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இது எப்ப நடந்திருக்கணும் தெரியுமா? அவன் மயக்கம் போட்டு விழுந்தான்ல தண்ணீல. அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். ஆஸ் பர் நாவல் பார்த்தீங்கன்னா. ஆனா இத வந்து இப்ப தான் காட்டுறாங்க. அது ரீஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் இவன் நோட்டீஸ் பண்றான். அந்த போன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா இவால்வ் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம சார் வந்து அவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணார்ல, அவ்வளத்தையுமே வந்து இப்ப ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய நேரம். அதையுமே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தங்சான் இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்துல இரவு பகலா மாறுது. அவன் என்ன பண்றான், தங்சானுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. இப்படியே அந்த இரவு அப்படிங்கிறது பகலா மாறுது. மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு பார்க்குறான். இவன் என்ன யோசிக்கிறான், இந்த ஒரு ஓஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் சோல் பீஸ்ட் கூட இவன் அளவுக்கு ரெக்கவர் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். தங்சானுடைய சோல் பவரும் பார்த்தீங்கன்னா 67க்கு அப்கிரேட் ஆயிருக்கு. இப்போ வெளியில யாரோ ஒருத்தர் உதவி கேட்டு கூப்பிடுறாங்க. இவன் உடனே வெளில போறான். அங்க யாருக்கோ அடிபட்டிருக்கு. அந்த காயத்தை சீல் பண்ணணும். இவன் ஒரு டாக்டர் தானே, நீடில் அப்படிங்கிறத போடுறான். விஷயம் என்னன்னா 3 நீடில் போட்டாச்சு. 4வது நீடில் போடணும். இவன் உடம்புல சோல் பவர் இல்ல. என்னடா பண்றது? ஐயையோ! இவன் என்னால சாக போறானா அப்படின்னு யோசிக்கும்போது, தங்சானுக்கும் தெரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனைன்னு. தங்சான் என்ன சொல்றான், "நான் உதவி செய்யட்டுமா?" அப்படிங்கிற மாரி முன்னுக்கு வர, அங்க இருக்க பைரட்டு, "யார்றா நீ? நீ எதுக்குடா இங்க வர?" அப்படிங்கிற மாரி எதிர்த்துட்டு வரான். ஆனா தங்சான் என்ன சொல்றான், "இங்க பாருப்பா, உன் ஃப்ரெண்ட நீ சேவ் பண்ணணும் அப்படின்னா, என்ன விட்டா தான் சேவ் பண்ண முடியும். எப்படி வசதி?" அப்படின்னு கேட்ட உடனே, ஜிஷாங் என்ன சொல்றான், "அவன் ட்ரை பண்ணட்டும்." அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்தான், நீடில் எடுத்தான், சோல் பவர் வச்சான், பட்டுன்னு போட்டான் பாருங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா அப்படியே ஆச்சரியமா பார்க்குறானுங்க. ஒரு வழியா ஜிஷாங் என்ன பண்றான், அந்த பர்சனுக்கு ட்ரீட்மெண்ட்ட குடுத்துடுறான். அவங்க வந்து இவனுக்கு நன்றியும் சொல்றாய்ங்க. அவன் என்ன சொல்றான், "நீ உண்மையாவே நன்றி சொல்லணும் அப்படின்னா, அடுத்த முறை வரும்போது மெடிக்கல் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வா." அப்படிங்கிற மாரி கேட்குறான். இப்ப அவங்க தங்சான பார்த்து, "எப்பா இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு மன்னிச்சுக்கோப்பா. அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணோம்னா, கண்டிப்பா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்." அப்படிங்கிறானுங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். அவங்க போனதுக்கப்புறம் ஜிஷியாங் வந்து தங்சானுக்கு நன்றி சொல்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணான்ல. தங்சான் என்ன சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, இப்போ மிஸ்டர் ஜிஷியாங் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. "இங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன ஒரு மேஜிக்கல் டாக்டர்னு கூப்பிடுறாங்க. ஆனா என்னால ஒரு பிளட் வெசல கூட சீல் பண்ண முடியல. நான் ஒரு யூஸ்லெஸ் டாக்டர்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதான் தங்சான் கேட்கறான், "அப்ப என்னோட மெத்தட நீ லேர்ன் பண்றியா?" அப்படின்னு கேட்க, அவனுக்குமே ஆசை தான். இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், "என் உடம்புல தான் சோல் பவரே இல்லையே. நான் என்ன பண்ணாலும் என்னால சோல் பவர் கல்டிவேட்ட பண்ண முடியாதே." அப்படிங்கிறான். அந்த சமயத்துல தங்சான் என்ன சொல்றான், "என்னால உன் உடம்புல இருக்க சோல் பவரை இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகேவா?" அப்படின்னு கேட்கறான். "உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியமா கேட்க, அங்க தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க் யூ so much for watching. Take care. Bye.